Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அதாவது இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் இண்டியா அப்படின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கின ஒரு 4 ஜாம்பவான்கள் அவங்கள கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு இந்த நாம் தமிழர் கட்சியோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு இளைஞர்களை ஒரு பக்கம் உட்கார வச்சு அவங்ககிட்ட மைக்கை கொடுத்து நீங்கள் கேள்வி கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷனை ஒன் இண்டியா தனியார் தொலைக்காட்சியோடு நடத்திருக்கு. அதில் நம்ம மஞ்சப்பொடியும் சரி கறிக்கஞ்சி கார்த்தியும் சரி பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க பேசின விஷயங்களில் பல முரண்பாடுகள் இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை அவங்க பேசுற பேச்சுக்கு வெச்சு செய்ய போற இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. அதாவது இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க காமெடி பண்ணுறதுல அவங்கள அடிச்சிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு காமெடி. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா குபீர் காமெடி எல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. அப்படி ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னன்னாக்கா நீங்களே பாருங்களேன். நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கை ரீதியாக பின்னடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைவாதிகள், அது நீங்க கொள்கை குன்றுகள் சொன்னீங்க இல்லையா, அந்த கொள்கை குன்றுகள் இன்னும் இருக்காங்க. எங்களுடைய உறுப்பினர்கள் ஒருத்தரை கூட யாராலையும் விலை கொடுத்து வாங்க முடியல, யாருக்கும் அவங்க வாக்கு செலுத்தல. அதாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை யாராலையும் விலைக்கே வாங்க முடியாதாமே. ஏன்னா அவங்களெல்லாம் நீங்க விலைக்கு வாங்கினீங்க அப்படியே சிக்ஸா அடிச்சு தள்ளுவாங்க. ஏன்னா ஐபிஎல்ல வந்து கோடிக்கணக்கில் விலை போற பிளேயருங்க இவங்க எல்லாம். அப்படியே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் மட்டும் உங்ககிட்ட வந்துட்டாங்க அப்படின்னாக்கா முடிஞ்சு போச்சு, பாராளுமன்றமே அதிரும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் யாரும் விலைக்கு வாங்க முடியாதான். போடா இவனே. அதாவது இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒன்று பண்ணாரு பாத்தீங்களே நீங்க, நம்முடைய தாவேகா வேட்பாளரை விலை கொடுத்து வாங்கிட்டாப்புல. ஏன்னா அவர் அங்க நின்னாருனாக்கா எனக்கு அங்க தோல்வி பயம் அப்படின்றதால விலை கொடுத்து வாங்கினாங்க. அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை யாரும் ஒருத்தர் விலை கொடுத்து வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி ஒருத்தர் அந்த தொகுதியில் நிக்கிற விஷயமே அங்க இருக்க மக்களுக்கே தெரியாதுன்னும் போது எப்படா அவங்கள விலை கொடுத்து வர வாங்குவாங்க? இல்ல இந்த மாதிரியான வார்த்தைகளை கொஞ்சம் நீங்க தவிர்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்க கொஞ்சம் கலாய்க்கிறதையாவது கண்ட்ரோல் பண்ணி போனாங்க. இல்லைன்னா நீங்களே வாண்டடா ஒரு கண்டென்ட் கொடுத்துறீங்க, அப்புறம் கலாச்சிட்டான் போய் அவதூறு வழக்கு வேற போடுறீங்க. இன்னொரு காமெடி வேற பண்ணிருக்காங்க. அது என்னன்றது பாருங்களேன். திமுக அதிமுக வேணாம் அப்படின்னு செலுத்திய வாக்காளர்கள் மீண்டும் வந்து விஜய்க்கு செலுத்திருக்காங்களே ஒழிய நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்கள் வந்து எங்கேயுமே சரியில்லைங்கிறதா என்னுடைய பார்வை. அதாவது திமுக அதிமுக இவங்க ஓட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேணா தாவேகாக்கு போயிருக்கலாம், இவங்க வேணான்னு நினைக்கிறவங்க வேணா தாவேகாக்கு போயிருக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட தான் இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்ப 8% ஓட்டு எப்ப 4% மாறிச்சு? 8% ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு விழுந்துச்சு. அந்த 8% ஓட்டு இந்த தடவை வந்திருக்கணும்ல, அது பாதிக்கு பாதியா குறையும். இப்ப நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க, எங்களோட ஓட்டு எங்க கிட்ட தாங்க இருக்கு, யாருக்கும் போலங்க, நாம் தமிழர் கட்சி விரும்பக்கூடியவர்கள் நாம் தமிழர் கட்சி தான் இருக்காங்க நீங்க அப்படின்றீங்க இல்லையா நீங்க? அப்ப தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட 6% ஓட்டை கூட வாங்க முடியாத அளவுக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா நீங்க? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இல்ல உண்மையிலேயே 234 தொகுதியில வேட்பாளர்களை நிக்க வச்சு அவங்க லைஃப் நாசம் பண்ணி அவங்கள செலவு பண்ண வச்சு கடங்காரங்களாக்கி எல்லாம் பெரிய பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாதுங்க. உண்மையான ஒரு ஏழ்மையான குடும்பம், ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க ஏதோ கையில காலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு நகையெல்லாம் வச்சு அடகட வச்சு செலவு பண்ணாங்க தேர்தலில். மொத்த பேரையும் கொண்டு நடுத்தரில் நிறுத்திட்டோமேன்ற அந்த குற்றம் ஒன்று துளி கூட இல்லை. நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு நாம் தமிழர் கட்சி தான் வந்துருச்சு, அதாவது எங்களை விரும்பக்கூடிய நபர்கள் எங்ககிட்டயே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஏமாத்தி நிக்கிறீங்களா நீங்க? திமுக அதிமுக வேணாம் அப்படின்னு செலுத்திய வாக்காளர்கள் மீண்டும் வந்து விஜய்க்கு செலுத்திருக்காங்களே ஒழிய நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்கள் வந்து எங்கேயுமே சரியில்லைங்கிறதா என்னுடைய பார்வை. எங்க ஒருக்கா சொல்லு. நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்கள் வந்து எங்கேயுமே சரியில்லைங்கிறதா என்னுடைய பார்வை. மர்க்கா சொல்லு. நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்கள் வந்து எங்கேயுமே சரியில்லைங்கிறதா என்னுடைய பார்வை. மர்க்கா சொல்லு. நாம் தமிழர் கட்சியின் வாக்காளர்கள் வந்து எங்கேயுமே சரியில்லைங்கிறதா என்னுடைய பார்வை. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன. Meanwhile, வைத்தியக்காரன் கத்தி கத்தி சாக விடாத 15 ஆண்டு கத்திட்டு என் பாவமே உன்னை சும்மா விடாது. எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு? பொண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்துல வச்சு கொன்று நிம்மதியா என்னை சாக விட்டு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி கத்தி சாக விடாத 15 ஆண்டு கத்திட்டு என் பாவமே உன்னை சும்மா விடாது. இவனுங்களை கூட தப்பு சொல்ல மாட்டேன். இவனுங்களை ஒரு ஆளுன்னு நம்பி இவனுக்கு திரள் நிதி கொடுத்துக்கிட்டு இவன் ஒரு கட்சியை நம்பிட்டு அதுல 234 வேட்பாளர்கள் நின்று அதுல போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறாங்க பத்தியா, அவங்கள சொல்லணும். என் புத்திய செருப்பாளையே
அடிக்கணும். அடுத்து ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருக்காப்புல. அந்த மேட்டர்லாம் கேட்டீங்கன்னாக்கா யார் நம்ம கரிக்கஞ்சி கார்த்தி சொல்லியிருக்காப்புல. அதெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா நீங்களே காலில் கிடக்கிறத கைட்டி அவங்களை அடிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மேட்டர் சொல்லியிருக்காப்புல. என்னன்னு கேளுங்களேன். என்ன சொன்னது போல ஐயா நல்லக்கண்ணு வந்து 3 முறை தேர்தல் காலத்துல போட்டி போறாங்க, 3 முறையும் தோத்து போறாங்க. அப்ப ஐயா நல்லக்கண்ணு எப்படி மதிப்பிடுவீங்க? தேர்தலில் தோத்து போன ஒரு அரசியல் தலைவர், மக்களால் புறந்தள்ளப்பட்ட அரசியல் தலைவர் அப்படின்னு மதிப்பிடுவீங்களா? அப்பழுக்கற்ற ஒரு ஆளுமை தலைவர் மதிப்பிடுவீங்களா? அதே போல இந்த நாட்டில் வந்து அரசியலமைப்பு சாசனத்தை கொடுத்த அண்ணல் அம்பேத்கர் வந்து 1952, 54 2 தேர்தல், இடைத்தேர்தல், பொது தேர்தல், தேர்தல் காலத்துல சுதந்திர இந்தியா நடந்த 2 தேர்தலையும் தோத்துருக்காரு அண்ணல் அம்பேத்கர். அம்பேத்கர் வந்து ஆக சிறந்த புரட்சியாளர், கல்வியாளர், சமூக விடுதலைக்காக பாடுபட்ட பெருந்தலைவர்ங்கிறது அடையாளமா? அது அளவுகோலா இல்ல தேர்தல் காலத்தை தோத்தாங்கிற அளவுகோலா? அதாவது நல்லக்கண்ணு, அம்பேத்கர் இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் வந்து அரசியல்ல நின்று அந்த தேர்தலில் தோத்துட்டாங்க. அவங்க தோத்துட்டாங்கன்ற ஒரே காரணத்தால வந்து அவங்க வந்து நல்ல தலைவர்கள் இல்லைன்னு ஆயிடுமா? மக்கள் கொள்கை கோட்பாடை தான் பார்ப்பாங்களே தவிர அரசியல் வெற்றி தோல்வியை வச்சு யாருமே முடிவு பண்ண மாட்டாங்கன்றாங்க. முதல்ல ஒரே ஒரு கேள்விதான், ஐயா நல்லக்கண்ணும் சீமானும் ஒன்னாடா நான் கேட்கிறேன், மலையும் மயிரும் ஒன்னாடா நான் கேட்கிறேன். ஐயா நல்லக்கண்ணு மக்கள் போராட்டத்துக்காக போய் தலைகீழ கட்டி தொங்க விட்டு அவரை மீசையை கையாலே பிடிக்கி மக்கள் பிரச்சனைக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்ட மனுஷன் அவரை கொண்டாந்து சீமானோட நிக்க வச்சு ஒப்பிட்டு பேசுறனாக்கா உன்னை எதை கைட்டி அடிக்கிறது? சார் இவனை என்ன பண்ண சார்? ஒரே ஒரு சின்ன உதாரணம், நீ சொன்ன விஷயத்தையும் உனக்கு நான் திரும்ப சொல்றேன். நான் ஐயா நல்லக்கண்ணு இருக்கார் இல்லையா, தேர்தலில் 3 முறை போட்டிட்டு அவர் தோத்துட்டார் அப்படின்றதால அவர் வந்து நல்ல தலைவர்லாம் ஆயிடுமா அப்படின்னு கேட்கறாரு இல்லையா? அவரு 30 தடவை தேர்தல் நின்று தோத்தாலும் ஒரு மனிதராக ஒரு நல்ல மனிதர் அவரு. ஆனா என்னதான் சீமான் வந்து பல முறை தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சிருந்தா கூட சரி, அவருக்கு பேர் கம்ப்ளீட்டா வேற. ஏன் தெரியுமா? அவர் இங்க அரசியல் கட்சி நடத்த வரல, அரசியல் தரகர் வேலை பார்க்க வந்திருக்காருன்றத மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஐயா நல்லக்கண்ணு, அம்பேத்கர் இவங்களெல்லாம் கொண்டு வந்து சீமானோட ஒப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, பொதுமக்களே ஒன்று தூக்கி போட்டு மிதிப்பாங்க. பாத்துக்கோ. ஐயா நல்லக்கண்ணு வந்து 3 முறை தேர்தல் காலத்துல போட்டி போறாங்க, 3 முறையும் தோத்து போறாங்க. அப்ப ஐயா நல்லக்கண்ணு எப்படி மதிப்பிடுவீங்க? தேர்தலில் தோத்து போன ஒரு அரசியல் தலைவர். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். எவ்வளவு தைரியம் பாருங்களேன். ஐயா நல்லக்கண்ணு, அம்பேத்கர் அவங்க பேரை சொல்ல தகுதி இருக்காடா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், அவங்க பேரெல்லாம் சொல்லலாமாடா நீங்க? அவங்க எப்படியாப்பட்ட தலைவர்கள், மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களை மாதிரி போய் பெட்டி பெட்டியா வாங்கி சுத்திட்டு இருக்கவங்கள நான் கேட்கிறேன். ஒருத்தர் என்னன்னாக்கா அடுத்தவங்க முன்னாடி இழுத்துட்டு வந்துட்டான், இன்னொருத்தர் என்னன்னாக்கா காதலிச்ச பெண்ணையே துரோகம் பண்றவன். சரி இவனுக்கு தான் இப்படி இருக்கானுன்னு பார்த்தா கட்சி தலைவர் 7 முறை கருகளை பண்ணி சுத்திட்டு பாலியல் தொழிலாளர் ஒரு பட்டம் வேற கட்டுறாப்புல. இது ஒரு கட்சி, இந்த கட்சியில் இருக்கிற தலைவரை கொண்டு வந்து ஐயா நல்லக்கண்ணு, அம்பேத்கரோட நீங்க ஒப்பிடுறீங்க. நீங்க அடுத்த ஒரு விஷயத்தை பத்தி இவங்களே சொல்லி வாயை விட்டு மாட்டிட்டு இருக்காங்க. அது என்னன்றது கேளுங்களேன். மக்கள் வந்து திரை மோகத்துக்கு அவங்க இரையாயிட்டாங்க, அது எங்களோட பிழை இல்ல. அதாவது மக்கள் வந்து திரை கவர்ச்சியில, திரை மோகத்துல விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்ற இல்லையா நீ? ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அதாவது கடந்த 15 வருஷம் எடுத்துப்போம், ரொம்ப முன்னாடி எல்லாம் போவானா? ஏன்னா 15 வருஷம் தானே உங்க அண்ணன் உட்காந்து புடுங்கிட்டு கிடக்குறாரு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ற பேர்ல. அந்த 15 வருஷம் கேப் எடுத்துப்போம். இந்த 15 வருஷத்துல விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நடிகராக இருந்து மக்களுக்கு செஞ்ச நல்லதும், உங்க அண்ணன் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு என்ன நல்லது பண்ணாரு சின்ன கம்பேரிசன், வேற ஒண்ணுமே வேணாம். விஜய் பயிலகம், விஜய் படிப்பகம், மக்கள் நிறைய பண்ணது, முட்டைப்பால் ரொட்டி திட்டம், இஸ்திரி பெட்டி, மீதி வண்டி, பல விஷயங்கள் பண்ணதாக இருக்கட்டும், மக்கள் போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், அனிதாவோட மரணமாக இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், ஸ்டாலின் வீட்டுக்கு போனதாக இருக்கட்டும், இப்ப கடந்த ஆட்சியில் அஜித்குமார் மரணமாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுத்துக்க. இந்த மாதிரி சீமான் அவர்கள் மக்களுக்கு என்ன பண்ணாரு, மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியலை என்ன பண்ணாருன்னு மட்டும் சொல்லு, வேற ஒண்ணுமே வேண்டாம். எங்ககிட்ட காசு இல்லைங்க, காசு தான் நாங்களும் கொடுத்துட்டு போலங்க, முட்டைப்பால் ரொட்டி திட்டாங்க, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் நாங்கள் வழங்கி தள்ளிட்டு போலங்க அப்படின்னாக்கா, திரள் நிதி வாங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு வீட்டு வாடகை கட்ட தெரியல உங்களுக்கு? டே தம்பிகளா, மக்களுக்கு நல்லது பண்ணடா, உங்க பகுதியில் இருக்க மக்களுக்கு நல்லது பண்ணான்னு சொல்ல வாய் வரலையா? நான் கேட்கிறேன். இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரான்னு கூட தெரியல தனுஷ். ஆனா அவர் சொல்றாரு, உங்க பக்கத்தில் இருக்க மக்களுக்கு என்ன தேவை இருக்குன்றத புரிஞ்சு அவங்களுக்கு நல்லது பண்ணுங்கன்றாப்புல. ஆனா அந்த விஷயம் கூட உங்க அண்ணன் வாயில வரல அப்படின்னாக்கா, போய் தனுஷ் ரசிகர்கிட்ட ஏதாவது வாங்கி குடிங்க போய். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. அடுத்து இன்னொரு மேட்டர், அது என்னன்னாக்கா, இந்த மீடியாவோட நரேட்டிவை பத்தி கிளியரா நம்ம கரிக்கஞ்சி வந்து புட்டு புட்டு வைக்கிறாரு. நீங்களே கேளுங்களேன். நாம் தமிழர் கட்சி குறித்து இந்த 16 ஆண்டு காலத்துல எத்தனை வாதம் எடுக்கப்பட்டிருக்கும்னா, மிஞ்சி போனா ஒரு 40 இருக்கும். 16 ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி குறித்து 40 வாதம் தான் இருக்கும். ஆனா இந்த 2.5 ஆண்டு காலத்துல விஜய் குறித்து எத்தனை வாதம், எத்தனை பேசுபொருள்? அப்ப ஊடகங்களுக்கு வந்து ரஜினிகாந்த் வந்தாரா, வர்றப்ப அவரை பத்தியே பேசிட்டு இருந்துச்சு. கமலஹாசன் வந்தாரா, அவரை பத்தியே பேசிட்டு இருந்துச்சு. நாளைக்கு தனுஷ் வர்றாரா, அவரை பத்தியே பேசிட்டு இருக்கு. ஊடகங்கள் வந்து திரைப்பட நடிகர்கள் படி ஓடுது. ஊடகங்களுக்கு கருத்தை விட
கவர்ச்சி தேவைப்படுது. அதாவது கடந்த 2.5 வருஷமா சீமானை பத்தி, நாம் தமிழரை பத்தி, எதை பத்தியுமே இந்த ஊடகங்கள் காட்டாம விஜய் விஜய் விஜய்னு அவரை பத்தி மட்டுமே ப்ரமோட் பண்ணிருக்காங்க. ரஜினிகாந்த் வந்தா அவரை பத்தி காட்டுறாங்க, கமல்ஹாசன் வந்தா அவரை பத்தி காட்டுறாங்க, விஜய் வந்தா விஜயை பத்தி காட்டுறாங்க, விஜய் கதவையே 1 மணி நேரம் கூட காட்டுறாங்களே தவிர இந்த ஊடகங்களுக்கு கருத்து தேவையில்லை, கவர்ச்சி தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல. சரி, ஒரே ஒரு விஷயம் நம்ம கரிக்கஞ்சி கார்த்திகிட்ட, அது என்னன்னா 108 இடங்கள்ல இந்த மீடியாக்கள் காமிச்சு பார்த்தா கதவையே காமிச்சு 108 இடங்கள்ல ஜெயிச்சிட்டாப்புல நம்ம முதலமைச்சர். மிச்சம் 126 இடங்கள்ல ஜெயிக்க முடியல, தோத்துட்டாங்கல்ல, அங்க ஃபோக்கஸ் பண்றது, அங்க போய் நீங்க ஏதாவது புடுங்கி நட்டு வைக்கிறதாங்க. ஏன்னா 234 தொகுதியில ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு தோத்து போயிட்டு ஊடகங்கள் வந்து கவர் பண்ணிடுச்சு, திரை கவர்ச்சி, மக்கள் வந்து திரை போதையில போயிட்டாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா இவனுங்க வந்து மக்கள் மேல பழி போடுறாங்களே தவிர நம்ம அரசியல் பண்ணல, போய் மக்கள் கிட்ட ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசல, இவ்வளவு வெறுப்பு அரசியலை பேசிட்டு இருந்தோம், அடுத்தவங்களை வஞ்சிச்சோமே தவிர நம்ம மக்களுக்கு என்ன பண்ணுவோன்றதை பத்தி நாங்க பேசுறதில்ல, நாங்க அப்படியே பேசியிருந்தா கூட அது மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு நாங்க பேசலன்னு அதை ஒத்துக்கிறானுங்களா பாருங்களேன். இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த கரிக்கஞ்சி கார்த்தியோட ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு பேசுறது ஒன்னு நடக்கிறது. இப்ப நீ எப்படி சொல்ற மீடியாக்கள் தான் இப்படி பண்ணிடுச்சு, மீடியாக்கள் தான் ஊந்தி ப்ரமோட் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்ற இல்லையா, முதல்ல நீ பேசுறது என்ன முன்ன பின்னன்றதை பாக்குறியா? நீ உங்க அண்ணன் பேசுறதை வந்து குறும்படம் போட்டு காமிச்சிருக்கோம், நீ பேசுறதை பாக்குறியா? முதல்ல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு தாவேக அரசு பண்றது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அதிகார முறைகேடு அப்படின்னு அண்ணன் சீமான் கண்டிச்சாங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தீரன் திருமுருகன் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து தாவேக அரசு கொடுத்த பணி நியமனத்தை ரத்து பண்ண வச்சிருக்கு. இந்த ஆட்சி தாவேக ஆட்சி அமையுது, ஆட்சி அமைஞ்ச உடனே கையெழுத்து போடுவீங்கல்ல, அந்த கையெழுத்துகள்ல கரூர்ல இறந்து போன பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு முதல் கையெழுத்தாக போட்டுக்கலாம். இல்ல முதல் வாரத்துல நான் முதல்ல கரூர்ல போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார பார்த்து வந்துடுறேன், அதுக்கு பிறகு மற்றதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போயிருக்கலாம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இல்ல எவ்வளவு ஒரு கேவலமான பிறவிகள் பாருங்களேன் இவனுங்க. கரூர் மக்களுக்கு அரசு வேலைக்கு ஒரு கையெழுத்து போடுங்க, கரூர் மக்களை போய் பாருங்க அப்படின்றதெல்லாம் இவனுங்களே சொல்லிட்டு அரசு வேலை கொடுத்தாக்கா எப்படி நீங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு வழக்க போட்டு அதுக்கு நீதிமன்றத்தில் தள்ளுபடி வாங்கிட்டு வரானுங்க இவனுங்க. இவனுங்களே இதை ஏன் பண்ணலன்னு கேட்கறானுங்க. நாங்க பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே போய் வழக்கும் போறானுனாக்கா என்ன மாதிரி ஆளுங்க பாருங்க இவனுங்க. இப்படி ஒரு மனநிலை உள்ள ஆட்களை மக்கள் எப்படிங்க அங்கீகரிப்பாங்க? அப்புறம் டெபாசிட் கூட வாங்காம தோக்குறது சரியா இருக்கும். இப்ப ஒரு பையன் கேள்வி கேட்கறப்பல, அதாவது வந்து அங்க இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கணும்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கறப்பல, ஆனா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாம் தமிழர் வந்து இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு நாசமா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து சாட்டே தான் காரணம். அவர் கேட்ட கேள்வி எந்த அளவுக்கு சரியா இருக்குன்றதை நீங்க பாருங்க. அதுக்கு கரிக்கஞ்சி கார்த்தி பாருங்க எந்த மக்கள் சொன்னாங்க அதெல்லாம். ஏன்டா ஊடகமே போட்டு அடின்னு அடிக்குது, ஏன் நீ பாக்குறதே கிடையாது, நீ என்ன திமுக கிட்ட பேமெண்ட் வாங்கல பிஸியா இருக்கே நீ? நான் ஒருத்தன் பேசி விஜய் ஜெயிச்சாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு? அப்ப விஜய் 69 படத்துல நடிச்சு சாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ அர்ஜுனா இதெல்லாம் செய்ய முடியாத ஒருத்தர் நான் சொல்லிடுறேன், திமிரா சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு? நான் எவ்வளவு பெரிய ஆளு? அதாவது இவரு பேசி தான் வந்து விஜய் ஜெயிக்க வச்சாருன்னா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு இவருக்கு செல்ஃப் ப்ரமோஷன் வேற. யாரு? மஞ்சப்பொடிக்கு. இதுல கால் மேல கால் வேற. நான் ஒருத்தன் பேசி விஜய் ஜெயிச்சாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளு? அப்ப விஜய் 69 படத்துல நடிச்சு சாமி, பிரசாந்த் கிஷோர், ஆதவ அர்ஜுனா இதெல்லாம் செய்ய முடியாத ஒருத்தர் நான் சொல்லிடுறேன், திமிரா சொல்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு? நான் எவ்வளவு பெரிய ஆளு? நான் பேசி தான் விஜய் ஜெயிச்சார் அப்படின்னாக்கா அப்ப நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கேட்கிறேன். முதல் விஷயம், எங்களை பேசி ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீ கட்சியில் இல்ல, உங்க கட்சியை கொஞ்சமாவது வளர்த்து கொண்டு போறதுக்கு இருக்கீங்க நீங்க. அதாவது எங்க கட்சி 0 to 8% போயிருக்கல அப்படின்றீங்க, 8ல இருந்து 4 பொத்துன்னு விழுந்திருக்கடா. ஏன்னா எந்த ஒரு கட்சியுமே ஆர்கானிக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே வரும். ஆனா இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும் பொத்துன்னு அப்படியே கீழே விழுந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னடா? நீதாண்டா காரணம். நீ பேசி தாண்டா உங்க கட்சியை அழிச்சிட்ட. அந்த கட்சியை விடு, உன் கட்சியை வளர்க்குற வேலையை பாடுறா அப்படின்னாக்கா நான் பேசி தான் இவங்களை வந்து தோக்கடிச்சேன். 126 இடங்கள்ல இவங்க தோத்துருக்காங்க. நான் பேசாம இருந்தேன் அப்படின்னாக்கா 150 இடத்துக்கு மேல ஜெயிச்சு பயங்கரமா அமோகமா வந்திருக்கும் பாருங்க தாவேக்கா அப்படின்றாப்ல. இதே மஞ்சப்பொடி மாமா பைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசினாப்ல, அது என்னன்னு பாக்குறீங்களா? ஆபரேட்டர் அதை எடுத்து கொஞ்சம் போட்டு விட சேர்ந்து அடிக்க போய் தான் 126 தொகுதியில தோத்தாரு, இல்லன்னா 150 தொகுதியில ஜெயிச்சிருப்பாரு. இப்பவும் திமிரோட சொல்றோம், தாவேக்காங்கிற கட்சியை எதிர்த்ததுனால தான் அது இப்படி அந்த தொகுதி இல்லன்னா பெரும்பான்மை பெற்று திமிரோட ஆட்சி அமைச்சிருக்கோம். விஜய் சிஎம் ஆயிடுவாருன்னு அந்த குழந்தைகள் நினைச்சுக்கிட்டு இருக்கு.
விஜய் ஜெயிக்க போறாருன்னு அந்த குழந்தைங்க நினைச்சிட்டு இருக்கு. 100 விழுக்காடு எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். விஜய் கட்சியில பிரதானமாக அறியப்பட்ட அத்தனை பேரும் தோக்குறான். அதாவது இவனுங்களுக்கே தெரியாது, இவனுங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றியை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு ஒண்ணு நான் பேசிதான் இவங்க வந்து 108 வந்தாங்க, இல்ல 150 வந்திருப்பாங்க அப்படின்ற. அப்புறம் ஏன்டா முன்னாடி ஒப்பாரி வச்ச? ஏன்டா இவ்வளவு பிரச்சாரம் பண்ணீங்க, அந்த குழந்தைங்க நிலைமை என்ன ஆகிறதெல்லாம் பேசுறீங்க, விஜய் ஜெயிக்கவே மாட்டாருன்னு ரிசல்ட் வர அன்னைக்கு லைவ் எல்லாம் போட்டு பாதியில கட் பண்ணிட்டு போய் கக்கூஸ்ல உட்காந்து நீ அழுத கதை எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீ கால் மேல கால் போடுறியே, அதே மாதிரி கால் மேல கால் நாங்க போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒண்ணுமே இல்லாத இந்த 3 வருஷம் ஆன கட்சியை இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சது நாங்க தான், நீ கிடையாது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் கொண்டு வந்து வச்சாங்க. இதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, அதாவது உங்க கட்சியை 126 இடங்கள்ல தோக்கடிச்ச பெருமைன்னு சொல்லிட்டு கால் மேல கால் போடுறியே. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி சேர்த்துக்கிட்டு வந்த 8% அடிச்சு உடைச்சு 4% கொண்டு வந்தோம். உங்க அண்ணன் சொன்ன ஆமகரி கதை, புறா கதை, முயல் கதை, மான் கதை, இது எல்லாத்தையும் உடைச்சு மக்கள்கிட்ட இவெல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு முகத்திலே கிழிச்ச நாங்க அப்ப எவ்வளவு கெத்தா கால்ல தூக்கி விட்டு கால் மேல கால் போடணும்டா. இங்க பாரு மஞ்சப்பொடி ப்ரோ, இங்க பாருங்க, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி இந்த 4 ஒன்னா வேணா மாறுமே தவிர 5 கூட மாறாது, எழுதி வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? நீங்க உங்க கட்சி வளரணும்னு நினைக்கிறத விட அடுத்த கட்சி அழியணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால எழுதி வச்சுக்கோங்க, இந்த 4 ஒன்னா வேணா மாறுமே தவிர 5 மாறுறதுக்கு கூட வாய்ப்பே கிடையாது. இதை நீங்க வரப்போற தேர்தலே தெரிஞ்சுப்பீங்க பாரு. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அதாவது இவனுங்க எவ்வளவு வன்மம் முடிச்சவனுங்க அப்படின்றத இவனுங்களே வாய்ப்பட சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு பையன் கேள்வி கேட்கறாப்புல, அந்த கேள்வியோட பதில் என்னன்னு பாருங்களேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப 8ல இருந்து 4 இருக்குது, திரும்ப நிறைய பேர் வராங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சு 4ல இருந்து மறுபடியும் குறையாதா பர்சன்டேஜ்? அதுதான் என்னோட கேள்வி. இந்த தேர்தல் வந்து ஒரு விபரீத விபத்து, இது ஒரு டிசாஸ்டர், பேரிடர். இந்த தேர்தல் முடிவு இந்த தடவை தான், இதே போல நடக்காது. அதாவது இந்த முறை இந்த தேர்தல் முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் அமைது. இது ஒரு விபத்தா இது. ஏன்னா வந்து மக்கள் எல்லாம் போய் அப்படியே திரைக்கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் டிசாஸ்டர். ஆமா டேய் கரிக்கஞ்சி, டேய் மஞ்சப்பொடி, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த 5 வருஷம் திமுக ஆண்டுச்சு, அதெல்லாம் கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக ஆண்டு அவங்க ஜெயிக்கும் போதெல்லாம் பொலிட்டிக்கல் டிசாஸ்டரா தெரியல, ஒரு அழிவா தெரியல. எங்க முதலமைச்சர் எங்க தளபதி விஜய் வந்து ஜெயிச்சதுதான் உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் டிசாஸ்டர், ஒரு அழிவா தெரியுது உங்களுக்கு. என்ன காரணம்னாக்கா இவனுங்க முக்கி 15 வருஷம் புடுங்கினதை ஒருத்தர் 3 வருஷம் வந்து புடுங்கிட்டார்ல, அந்த வைத்தெரிச்சல், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். 108 இடங்கள்ல பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்திருக்கு, நீ சொல்றதே நான் ஒத்துக்கிறேன், உன் வழிக்கே நான் வரேன். அதாவது இப்ப நடந்த தேர்தல் பொலிட்டிக்கல் டிசாஸ்டர், அதாவது மக்கள் வந்து ஒரு விபத்துல போய் சிக்கிட்டாங்க அப்படின்றல. 108 இடங்கள்ல தாவேகா ஜெயிச்சது, ஆனா 126 இடங்கள்ல தாவேகா தோத்து இருக்குல்ல. அந்த 126 இடங்கள்ல ஏன்டா ஒரு இடத்துல ஜெயிக்க உங்களுக்கு வக்கில்ல? ஜெயிக்கிறத கூட விடா பரவாயில்ல, ஏன்டா டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு தோத்தீங்க நீங்க. உங்க கட்சி தலைவனே கேவலமா தோத்துருக்கானடா. இதுக்கு என்னடா பதில் சொல்ல போறீங்க? வந்து இப்ப நான் என்ன சொல்றது? இல்ல 118 இருந்தாலே போதும் பெரும்பான்மை நிரூபிச்சு ஆட்சி அமைக்க முடியும். ஆனா 126 இடங்கள்ல தாவேகா இங்க தோத்துருக்கு அப்படின்னும் போது 108 இடங்கள்ல விபத்து நடந்திருக்கு, பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்திருக்கு. அப்ப 126 இடங்கள்ல நீங்க தாராளமா ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் அங்க உங்களால ஜெயிக்க முடியல? ஏன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்க்கல, அடுத்த கட்சியை தாக்கிறதுக்காக பெட்டியை வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்க. இல்லைன்னா பாருங்களேன், அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் பொது வேட்பாளராக நிக்க வைக்க போறாங்களாமே, இந்த கொடுமைக்கு என்ன முட்டு கொடுக்க போறானுங்கன்னு தெரியல இவனுங்க. இப்ப இது வரைக்கும் தான் பாத்தீங்கன்னாக்கா அந்த நிகழ்ச்சியில் நடந்துச்சு. இதுக்கப்புறம் நடக்க போறத டு பி கண்டினியூட் போட்டாங்க. நானும் இந்த வீடியோல டு பி கண்டினியூட் அப்படின்றத வாயிலேயே சொல்லிடுறேன். அடுத்த வீடியோ வரும்போது இதே மாதிரி இந்த கறிக்கஞ்சியும் மஞ்சள் பொடியும் கையாலேயே கசக்குன்னு கசக்க போறேன். இல்ல மக்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசுகிறான்னாக்கா பொலிட்டிக்கல் டிசாஸ்டராமே. டேய் உண்மையிலேயே சொல்லணும்னா அந்த 4% ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்தது பத்தியா, அதுதான்டா பொலிட்டிக்கல் டிசாஸ்டர். உங்க அண்ணன் ஓசியிலே உடம்ப வளர்க்கறான்னு தெரிஞ்சும் கூட இன்னும் திறநிதி கொடுக்குறானுங்க பார், அதுதான்டா பொலிட்டிக்கல் டிசாஸ்டர். அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணுன்னு பேசுற உங்களை கொண்டாந்து மேடையில உட்கார வச்சு உங்கள்கிட்ட மைக்கை கொடுத்துருக்காங்க பார், இதுதான்டா பொலிட்டிக்கல் டிசாஸ்டர். ஊர்ல இருக்கிற மத்த எல்லாரையும் பாஜக பி டீம்னு சொல்லிட்டு பாஜக மேடையில் நின்று மாமா மச்சான்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்காத அளவுக்கு உங்க அண்ணன் ஒரு அரசியல் பண்றானே, இதுதான்டா பொலிட்டிக்கல் டிசாஸ்டர். உங்க அண்ணன் சொல்ற கதையெல்லாம் ஓலா கதைன்னு தெரிஞ்சும் கூட கீழே கைத்தடி சிரிக்கிறானுங்க பார், இதுதான்டா பொலிட்டிக்கல் டிசாஸ்டர். இதெல்லாம் தாண்டி இந்த கறிக்கஞ்சும் சரி மஞ்சள் பொடியும் சரி இவனுங்களால கட்சிக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சும் உன்னை கட்சிக்குள்ள சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க பாரு, இதுதான்டா பொலிட்டிக்கல் டிசாஸ்டர். தயவு செஞ்சு திருந்துங்கடா, இனிமேலாவது மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்றது எப்படின்னு கத்துக்கங்கடா. அடுத்தவங்களை போய் வன்மத்தை கக்கிறது வாந்தி எடுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாம உங்க கட்சி எப்படி வளர்ச்சிக்கு கொண்டு போறதுன்ற அந்த வேலையை இறங்கி பாருங்கடா.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.